அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நிரந்தர தீர்வை தரக்கூடிய, எங்கே இருந்தாலும் சரி, மென்டலி எப்படி டிஸ்டர்ப் ஆயிருந்தாலும் சரி, உங்களை வெறுத்து ஒதுக்கி நீங்கள் வேண்டாம் இனிமேல் என் லைஃப்லேயே வராதுன்னு சொல்கிறவங்கள வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பழகிட்டு திடீர்னு வேலைக்கு போகிற நண்பர்களை எப்படி திரும்ப வரவழைக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது, பழமையான எந்திரம், நிச்சய வெற்றியை தரக்கூடியது. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணாலே போதும். ரிசல்ட்டு வித்தின் 3 days 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இதற்கு உரிய நாள் என்ன, நேரம் என்ன, அதெல்லாம் சொல்லிடுறேன்னா, பெண்கள் இந்த மாதவிடாய் காலங்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. தனியாக உட்காருங்க, யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பாதியில் எந்திரிக்காதீங்க, கிறுக்கி அடிச்சு எழுதாதீங்க. முழு நம்பிக்கை, ஈடுபாட்டோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணி முடிச்சிருங்க. அதற்குண்டான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும். உங்கள் கையில் என்ன கலர் பென் இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இப்போ இந்த எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். கவனத்தை செதற விடாதீங்க. பாதியில் எந்திரிக்கிறது, கரெக்ஷன்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அப்போ தான் இதற்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். நீளமான ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. இப்படி போட்டு முடித்த அப்புறம் நான் போடுற மாதிரி கோடுகள்லாம் நீங்கள் போடணும். இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு முடிச்ச அப்புறம் 786 போடுங்க. முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இங்கே 211, இங்கே 212, இங்கே 210, இங்கே 214, இங்கே 213, இங்கே 215, ரைட்லேருந்து லெஃப்ட்டு. இங்கே 218, இங்கே 216, இங்கே 219, இங்கே 217, இங்கே 224, இங்கே 221. இப்போ கடைசி ரோக்கு நம்ம வரலாம். இங்கே 223, இங்கே 222, இங்கே 228, இங்கே 226, இங்கே 227, இங்கே 225. இப்படி ஃபில் பண்ண அப்புறம் உங்கள் பெயர் என்ற இடத்துல போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே ஆசிர் ஷோத் அப்படின்னு போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு இந்த இடத்துல அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் இதை மடிச்சுக்கோங்க.
மடித்து டேப் போட்டு சுற்றலாம், அல்லது கருப்பு நூலோ என்ன கலர் நூலாக இருக்கோ அதெல்லாம் 4 பக்கமும் சுற்றி ஒரு 3 கிலோ எடை குறையாமல் இருக்கிற ஒரு பாரமான பொருள் கீழே இதை வச்சுருங்க. நீங்கள் 3 கிலோ எடைக்கு குறையாமல் இருக்கக்கூடாது. இந்த செங்கல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட் இருக்கும், குறைஞ்சது ஒரு 3-4 கிலோனா இருக்கும். அது கீழே வைக்கலாம், யாரும் எடுக்காத இடமா பார்த்து வைங்க. வெளியே போக முடியாதுங்க, வீட்டுக்குள்ளே பாரமான பொருள் கீழே வைக்கலாம், அம்மிக்கல்லை கீழே வைக்கலாம். நல்லா அழுத்தம் கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பொருளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கிடைக்கிற பொருளாக இருக்குனாக்கா அது கீழே இதை வச்சுட்டிங்கனாக்கா இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். அது பாட்டிங்க அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ரிசல்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அப்படியே விட்டுருங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ரிசல்ட் கிடைச்சிடும். குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் கிடைச்சிடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.